ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடக்க போகிறது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு புரட்டி எடுக்கக்கூடிய சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதனால இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கண்டமான விஷயங்கள் என்னென்ன என்பதை நம்ம பார்க்கலாங்க. இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டத்து இருப்பதாகவே நம்ம சொல்லலாங்க. இது என்னடா இது புதுவிதமான கண்டம் வரப்போகிறதா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே கன்னி ராசி நேயர்கள் ஒரு வருடமாகவே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க, நிறைய மனக்கசப்புகளை அனுபவித்து வந்திருப்பாங்க, குடும்பத்தில் நிறைய ஏமாற்றங்களை கூட தாண்டி வந்திருப்பாங்க, துரோகத்தை கூட நேரில் பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுவரை அவங்களுக்கு இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டமும் நல்லதா இருக்குதா இல்லையா என்று கேட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொருத்தருடைய சுய ரூபம் நிச்சயமா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜூலையிலே ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய சுயரூபம் கண்டிப்பா தெரிந்திருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா இதற்காக நீங்க நிச்சயமா ஒரு முடிவை எடுப்பீங்க. அதாவது இவ்வளவு நாள உங்க வாழ்க்கையை பற்றி நீங்க யோசிக்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கை பற்றி யோசித்து செயல்பட்டு வந்திருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, இனி நீங்க பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகிறது. கன்னி ராசி நேயர்களுடைய சுயநலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக கண்டிப்பா இருக்குங்க. அதாவது சுயநலன் கூட நம்ம சொல்லவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக கூட நீங்க பார்க்கலாங்க. கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில எத்தனை அடிதான் இன்னும் தாங்க வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் நிச்சயமா கேட்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்காங்க. அதாவது அந்த அளவிற்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய அடிகள், வேலை ரீதியா பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நிறைய அடிகளை பார்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு ராசினியர் யாருன்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசினியர்களை சொல்லி இருக்காங்க. கன்னி ராசினியர்களுக்கு தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு இனி வரக்கூடிய காலகட்டமாவது நீங்க நினைத்து பார்த்த அளவுக்கு இருக்க போகிறதா என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க. போதும் என்ற அளவிற்கு உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல என்ன நடக்க போகிறது என்பது விரிவாக இப்ப நம்ம பார்க்கலாங்க. கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விளக்கத்தை விட சற்று சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டமாவது நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமானது உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ராகு பாத்தீங்கன்னா 6வது வீட்டிலும், கேது 12வது வீட்டிலும், குரு பாத்தீங்கன்னா 11வது வீட்டிலும் இந்த மாதிரி மாறி மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7வது வீட்டுல சனி வக்ரமாகி இருக்கிறார். இவருடைய வக்ரத்தாக்கும் ஒருபுறம் இருந்தாலும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களாலும் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா 11வது வீட்டில் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 12வது வீட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன் பகவான் 10வது வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் கிரகத்துடன் பெயர்ச்சியாகி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 5ஆம் தேதி முதல் பாத்தீங்கன்னா 12வது வீட்டிற்கும் மற்றும் 2ஆம் தேதி முதல் 12வது வீட்டிற்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக உங்களுக்கு ஏற்படுது. குருவனுடைய உச்ச ராசியான கடகத்தில் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னி ராசினியர்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக கணிச்சு சொல்லி இருக்காங்க. இதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு சுலபமாக சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மட்டும்தான் இருக்க போகிறது. வேலை செய்யக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு வேலையில் அதிக நம்பிக்கையை நீங்க தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. ஏன்னா ஒரு சில நேரத்துல உங்களுடைய வேலையால் சில அடிகளை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும்.
அதிக நம்பிக்கையும் அதே போல நீங்க தவிர்க்கணுங்க. சக ஊழியர்களை நன்றாக நடத்துவது வணிகத்தில் நல்ல நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளை இப்போ உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் அதிபர்களுக்கு உங்களுடைய குறைபாடுகளில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் சுய பரிசோதனை அவர்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சுயமா சிந்தித்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை முன்னேற செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு காதல் விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா நீங்க இன்னும் பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காதல் விஷயத்துல யாராவது ஒருத்தர் அனுசரித்து போவதனாலதான் பிரச்சனைகளை நிச்சயமா தவிர்க்க முடியுங்க. 2 பேரும் முட்டி கொண்டால் பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர பிரச்சனை ஒரு முடிவிற்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க இப்படி நடந்து கொள்ளுங்க. திருமணமானவர்களுக்கு ஒரு சாதாரண காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. பிரச்சனைகளை தவிர்க்க மன அழுத்தத்தை நீங்க தவிர்ப்பதுதான் முதல் விஷயமா நீங்க செய்யணும். குடும்ப உறவுகள் இப்ப நன்றாக இருக்குங்க. சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் ஆனாலும் இந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற சிந்தனை மட்டுமே தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நிதி ரீதியாக கன்னிராசினியர்களுக்கு மிகுந்த நன்றாக இருக்கிறது. சில தேவையற்ற செலவுகள் கவலையை ஏற்படுத்தலாம். அதாவது உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக நீங்க ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அதுல சில பொருட்களை உங்க வீட்டுக்காக நீங்க வாங்குவீங்க. சோ இந்த மாதிரி விஷயம் வாங்கினதற்கு பின்னாடி ஒரு மன உளைச்சலை ஒரு கவலையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். சோ இதனால பயப்படாதீங்க. எதையுமே மகிழ்ச்சியாக செய்வதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது முன் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன மாதிரி தொந்தரவுகள் ஆரோக்கிய ரீதியா உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைரஸ் சம்பந்தமா தொந்தரவு வரலாம், பெருங்குடல் தொடர்பான தொந்தரவு வரலாம். அதனால உணவு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ எச்சரிக்கையா சாப்பிடுங்க, எச்சரிக்கையா கவனமா பார்த்து கொள்ளுங்க. முறையற்ற உணவு பழக்கத்தை நீங்க கண்டிப்பா சரியாக நிறுத்தி சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். இந்த மாதிரி வாழ்க்கை முறையை நீங்க மாற்றி கொண்டாலே நோய்வாய்ப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தவிர்க்க முடியும். சோ எச்சரிக்கையாக செயல்படுவதுதான் இந்த ஒரு விஷயத்துல கன்னிராசினியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறையான வழக்கத்தை அமைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் கன்னிராசினியர்கள் தினசரி காலையில நடைபயிற்சிக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஏதாவது தியானம் பயிற்சிகளை மேற்கொண்டா மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னிராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.